ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 12ஆம் தேதி இன்று நாளை மார்ச் 13ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹150 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,970 ஆகும். ஒரு சவரன் ₹1,19,760 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹16,331 ஆகும். ஒரு சவரன் ₹1,30,648 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை பார்க்கும் பொழுது கிராமிற்கு ₹10 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹290 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு காணப்படுதுங்க. நம்ம மாலை 4 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தங்கத்தோட விலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதனால் விலை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மீண்டும் சரிய தொடங்கிச்சுங்க. அதனால் நம்மளுக்கு 2வது முறையாக இன்று ரேட் சேஞ்ச் ஆகலை. கடையோட ரேட்டும் மாற்றலை. அதே போல் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸும் சேஞ்ச் பண்ணலங்க. ஸோ தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் சற்று குறைஞ்சு தாங்க காணப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்றைய பார்த்திங்கன்னா கிராமிற்கு ₹150 குறைஞ்சிருந்ததுங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் சின்ன ஒரு இறக்கம் இருந்தாலுமே இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு தற்பொழுது ₹92.45, அதாவது காலையில் நம்மளுக்கு விலை நிர்ணயம் செய்ததன் பிறகு தற்பொழுது வரை பார்க்கும் பொழுது 15 பைசா நம்மளுக்கு வீக்காக இருக்குது. இருந்தாலும் சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் இருக்குங்க. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா 22 கேரட் ஒரு கிராம் ₹14,970 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிராமிற்கு ஒரு ₹30 ஒரு ₹100 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குது. நாளை காலையில் உள்ள வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நாளை காலையில் 8 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது 9 மணி நிலவரத்தில் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சின்ன ஒரு இறக்கம் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 15 பைசா வீக்காக தாங்க இருந்துகிட்ருக்கு. அடுத்தா பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை நம்மளுக்கு இன்று பெரிய அளவுக்கு எதுவும் மாற்றம் இல்லைங்க. தற்பொழுது வரைக்கும் ஒரு ₹2 ₹3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது சர்வதேச லெவலில். அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதன் காரணமாக நம்மளுக்கு இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு ஒரு ₹2 ஒரு ₹5 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹10 குறைந்து ₹290 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ₹2 ₹5 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சின்ன ஒரு இறக்கம் இருக்குது. வெள்ளியோட விலை சின்ன ஒரு ஏற்றத்தில் இருந்துகிட்ருக்கு இரவு 9 மணி நிலவரத்தில். அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 15 பைசா வீக்காக இருந்துகிட்ருக்குங்க. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குது. நாளை காலையில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதனால் அடுத்தா பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை, அதாவது $100 எட்டியிருக்குங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எண்ணெயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுஎஸோடைய டாலர் மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதன் காரணமாக நம்மளுக்கு தங்கத்தோட விலை சற்று குறைஞ்ச முகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு தற்பொழுது வீக்காக தாங்க இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம